மகரம் சனி பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்? மகரத்திற்கு அவருடைய கேரக்டர் என்ன, அவர் எப்படி அதை அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிலையும் யார் தரக்கூடியவராக இருக்காரு? சனி பகவான் தான் தரக்கூடியவராக இருப்பார். அந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கார்? இடம் வீடு சொத்து வாங்குறதுனா நீங்கள் ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி போடுங்க. இல்லை அது என் பயன்பாட்டுக்கு வேணும், நான் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி குடி போக போகிறேன்னா தயவு செஞ்சு இப்போ வேண்டாம், அந்த பிளானை விட்டுடுங்க. ஒரு லாபம் ஏற்படுதா, மகிழ்ச்சி ஏற்படுதா இந்த காலகட்டங்கள்? அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. லாபத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், போட்டித் தேர்வுனால வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? மகரம் சனி பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்? மகரத்திற்கு அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன மாதிரி நன்மைகளை தரக்கூடியவர்? பொதுவாக மகரத்திற்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகர ராசிக்கே சனி பகவான் தான் அதிபதி. வருமானத்தை தரக்கூடிய வருமானத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்போது எனக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது யார் டிசைட் பண்ணுறா? நான் தான்ங்கிறது யார்? சனி பகவான் தான். அதே மாதிரி வருமானம் எனக்கு எப்படி கிடைக்கும், எங்கேருந்து கிடைக்கும், என்ன மாதிரி சூழ்நிலைகளில் கிடைக்கும், நான் எப்படி அதை அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிலையும் யார் தரக்கூடியவராக இருக்கார்? சனி பகவான் தான் தரக்கூடியவராக இருப்பார். அந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? 3ஆம் இடத்துல இருக்கார். உண்மையிலேயே நம்ம பாரம்பரியமாகவும் சரி, அட்சயலக்கண பദ്ധதியிலையும் சரி, சனி பகவான் 3ல் இருக்குது அப்படின்னா இந்த நேரம் இந்த மகரத்திற்கு நன்மைகளை தருமானா கண்டிப்பாக நன்மைகளை தருங்க. ஒரு சில நிகழ்வுகளில் தவிர. அது என்னென்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த 3ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? 3லே சனி இருந்தால் முச்சந்தி மனிதனும் முடிசூடா மன்னனாவான், முன்னேற்றம் பல உண்டு, முடவன் கையிலும் கொம்பு தேனுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ தத்துவார்த்தமான வார்த்தைகள். முடவன் கையில் கூட தேன் உண்டு. ஆஹா, அப்போ நம்ம எதுவுமே செய்யலைனாலும் நம்மளுக்கு பலன் உண்டு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஊனமுற்றவனாக இருந்து உழைக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கையிலும் தேன் விழுகும் அப்படிங்கிறது தான் இந்த
வரிகள் சொல்லுது நமக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் நிறைய எஃபெக்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா பேசணும், நல்லா படிக்கணும், குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. அது இல்லாமல் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களுக்கு அவர் ஏற்புடையவர் அல்ல. அதில் முதல் விஷயம் தொழில். நான் சொந்தமாக தொழில் செய்யணும்னு இப்போ தயவு செஞ்சு நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த சொந்த முயற்சிங்கிறது இங்கே நிறைவேறாது. சரி, ஆனால் ஒரே இதில் விதிவிலக்கு உண்டு. கமிஷன் பேஸில், கம்யூனிகேஷனில், சோசியல் சர்வீஸாக நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன். இப்போ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு டிசைன் பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை உருவாக்குறேன், ஒரு சாஃப்ட்வேரை தயார் பண்ணுறேன். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து நான் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறேன், ஒரு வேலை 100 பேருக்கு நான் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய தரம் உயரணும், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இது இல்லை. அந்த நேரம் மாறட்டும். மாறினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஏன்னா மகரத்தை பொறுத்தளவில் இப்போ வருமானத்தை கருதி அவங்க வேகமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்வதனால தொழிலில் விருத்திகளை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல போட்டித் தேர்வுகள் அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இடம், வீடு, சொத்து வாங்குறதுனா நீங்கள் ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி போடுங்க. இல்லை அது என் பயன்பாட்டுக்கு வேணும், நான் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி குடி போக போகிறேன்னா தயவு செஞ்சு இப்போ வேண்டாம், அந்த பிளானை விட்டுடுங்க. இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, அது எவ்வளோ பெருசில் கட்டணுங்கிற திட்டமிடலாம் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த வீட்டிற்கு குடி போகக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும். இல்லைங்க, ஏற்கனவே எனக்கு பூர்வீகத்தில் பழைய வீடு இருக்குது, அதை ரெனிவேஷன் பண்ணி நான் அங்கே குடி போகலாமான்னு இருக்கேன், தாராளமாக போகலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த நிலைகள், குழந்தைகளுக்காக நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? தைரியமாக எடுங்க. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது. திருமணம் சார்ந்த உறவு நிலைகள் எப்படிங்க இருக்க போகுது? திருமணம் சார்ந்த உறவு நிலைகளுக்கும் இந்த சனி பகவான் தொந்தரவுகளை தரலாங்க, நல்லாவே இருக்கார். நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிறையவே உண்டு. சரி, தொழில் எப்படிங்க இருக்க போகுது? இந்த மகரத்தை பொறுத்தளவில் தொழில் நல்லா இல்லை. 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலில் விருத்தியை தரமாட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்யலாமான்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு லாபம் ஏற்படுதா, மகிழ்ச்சி ஏற்படுதா இந்த காலகட்டங்கள்? அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. லாபத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், போட்டித் தேர்வுனால வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம சொந்தமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் செய்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு சிறப்புகளை தரும். ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்குமா இந்த நேரத்தில்? இந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பதவி உயர்வை ஏதாவது எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குன்னா அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வழிகள் உண்டு. இந்த மகர ராசியை பொறுத்தளவில் எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, நான் இன்னும் நற்பலன்களை சந்திக்கணும், எனக்கு லாங் டைம் இந்த சனி பகவான் தான் அதிபதியாகவே இருக்கார். அப்போ இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நான் சரி செய்வதற்கு, விடுவிப்பதற்கு நான் என்ன வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா, சுந்தரகாண்டம் படிங்க, ஆஞ்சநேயருடைய திருக்கதைகளை படிங்க, அவதாரங்களின் நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக, வெளிச்சமாக இருக்கும். நன்றி.